சரி. இங்கே யாரோ இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆ, நீ சொன்னது கரெக்ட் தான். சரி வா பார்க்கலாம். ஈஸ்வரா, என் வாழ்க்கையே திசை மாறிடுச்சு. என் மனைவியை நான் இழந்துட்டேன். என் பிள்ளையும் பிரிச்சுட்டாங்க. என் மனசுக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் யாருக்கும் நான் எந்த கெடுதலும் செஞ்சதில்லை. மகிழ்ச்சியா போய்கிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கையில எங்கிருந்தோ வந்த ஒரு புயல் சின்ன பின்னமாக்கிடுச்சு. முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த தொண்டை இன்னைக்கு வரைக்கும் நான் பின்பற்றிக்கிட்டு தான் இருந்தேன். பொண்ணுக்கும் பொருளுக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் ஆசைப்பட்டதே இல்லை. எனக்கு ஏன் இந்த தண்டனை? எனக்கு ஏன் இந்த தண்டனை? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது நான் செஞ்ச தப்பா? சின்னம்மா, என் சின்னம்மாவுக்கு பிறந்த பொண்ணு கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சது நான் செஞ்ச தப்பா? அவ இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. யமுனா, அவ இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. அவ இப்படி பண்ணான்னு என்னால நம்பவே முடியல. அவ்வளவு வெள்ள மனசுள்ள பொண்ணு இந்த மாதிரி பண்ணான்னு சொன்னா அதை என்னால ஏத்துக்கவே முடியல. யமுனா, உனக்கு என் சொத்துதான் வேணும்னு சொல்லியிருந்தா எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்திருப்பேனுமா. அதுக்காக என் குடும்பத்தை அழிச்சிட்டியே. அந்த நாகமணி சிவனுடைய சொத்து, அதை பாதுகாத்தது நான் செஞ்ச தப்பா? அந்த தப்புக்கா இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்த? எந்த நாகமணிக்காக என் குடும்பத்தை அழிச்சியோ, எவ்வளவு வருஷமானாலும் அந்த நாகமணியை உன்னால தொடவே முடியாது. அது சேர வேண்டிய இடத்துல நிச்சயம் சேரும். அந்த மணிக்காக தானே என்னைய உயிரோட வச்சிருக்க, என் பிள்ளைய உயிரோட வச்சிருக்க. எந்த பிள்ளைய உயிரோட வச்சிருக்கியோ அவனாலதான் உனக்கு சாவு. யமுனா, நடக்கும் யமுனா. செஞ்ச பாவத்துக்கு நீ நிச்சயம் அனுபவிச்சே தீருவேன். அனுபவிச்சே தீருவேன்.
நீ இருக்கிற இடத்துக்கு வர. என் பிள்ளைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அங்க வந்தாதான் என்னால தெரிஞ்சுக்க முடியும். அப்பா வந்துகிட்டு இருக்கா, கவலைப்படாத. நம்ம பிரச்சனை எல்லாம் கூடிய சீக்கிரமே தீர்ந்து. எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டேன். முள்ளும் கல்லும் கொடுக்குற கஷ்டம் எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை. எவ்வளோ சிரமம் வந்தாலும் சரி, என்னை எதாலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. என் பிள்ளை இருக்கிற இடத்துக்கு நான் போய் ஆகணும். இன்னைக்கு அவனை நான் பார்த்தே ஆகணும். நாளை எதுவுமே செய்யல. என் புள்ள பஞ்சவனத்து இளவரசர். இவனை பார்த்தா என்னையே பாக்குற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னைக்கு இல்லாம நீங்களா கொண்டு வந்து கொடுக்கும் போது நான் யோசனை பண்ணிருக்கணும். அதை கொஞ்சம் கூட யோசிக்காம நான் சிவனே கிட்ட போய் கொடுத்துட்டேன். ஓம் நம சிவாய. என் வம்சத்தை காப்பாத்திட்டையா. யாரோ பேசுறது உங்களுக்கு கேக்குதா? அண்ணா சாப்பிட்டு தண்ணி. ஆனா நீங்க என்ன ஆயிட்டீங்க? பேசாம நாங்க கொடுத்ததை நீங்களும் கொஞ்சம் குடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சத்தம் உங்க காதுல கேட்காது. ஓ அப்படியா? உங்களுக்கு காதே கேட்காத அளவுக்கு கொடுக்குறேன். டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்கே வருவ? ஏன் இங்க வந்த? நான் உன்னை பாக்குறதுக்காக வரல, என் பிள்ளைய பாக்குறதுக்காக வந்தேன். அவனை கூட்டிக்கிட்டு நான் எங்காவது கண் காணாத இடத்துக்கு போயிடுறேமா. அப்படியா? நீ சொல்றத நம்ப சொல்றியா? அங்க இருந்து தப்பிச்சு இங்க சும்மா வந்திருப்ப. சத்தியமா சொல்ற, நீ பண்ண துரோகத்தை கூட நான் மறந்துட்டேன். என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருமா. கொடுத்துட்டா சந்தோஷமா போயிடுவீங்களா? என் பிள்ளைய மட்டும் தானே கேக்குறேன். கேக்குற நாகமணி வேணும்னு கேட்டா எத்தனை வருஷமா எங்களை இழுத்தடிக்கிற. இப்ப வந்து நீ கேட்ட உடனே உன் கூட நான் அவனை அனுப்பி வச்சிருவேன் நினைக்கிறியா? மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் ஒரு அடி எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோ, நீ சாகிறது மட்டும் இல்ல, கூடவே உன் புள்ளையும் செத்துருவான். என்ன கொல்ல போறியா? கொன்னுடுவியா? ஆமாண்டா. நீ என்ன கொல்லணும்னு நினைச்சிருந்தீனா பல வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு இருக்கணும். நீ எதுக்காக செய்யல? அந்த நாகமணி கிடைக்கிற வரைக்கும் உன்னால என்ன கொல்ல முடியாது. அதனாலதானே இன்னைக்கு வரைக்கும் என்ன உயிரோட வச்சிருக்க. அதானே உண்மை. என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். ஏய் நில்லு. கார்த்திக், கார்த்திக், கார்த்திக். இது அம்மாவோட குரலாச்சு. புடிங்க அந்த ஆளை, புடிங்க. அடிங்க அவனை. என்னமாச்சு? அண்ணு, இந்த ஆளை பாத்தியா? என்ன பண்றான்னு பாத்தியா? என்னாச்சுமா? கார்த்திக் இங்க பாத்தியா? இந்த ஆளு நம்ம வீட்டுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணிட்டு இருந்தா. கார்த்திக், யாரு அணி? உனக்கு என்ன வேணும்? ஏன் எங்களை கொல்லணும்னு நினைக்கிற? சொல்லு கார்த்திக். இந்த ஆளை பாருப்பா. இவன் நேரா நம்ம வீட்டுக்குள்ள நுழைய பார்த்தா. நான் இவனை தடுக்க முயற்சி பண்ணப்ப இவன் என்னையே கொல்ல துணிஞ்சிட்டான். கார்த்திக், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே. என்னாச்சு? ஹரிஷ், ஹரிஷ் பாருங்க ஹரிஷ், இந்த வீட்டுல என்ன இல்லாம நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. பாத்தியா, இந்த சிவசங்கர இங்க வரைக்கும் வந்துட்டா மாதிரி. ஓ, போய் அவனை கொன்னு புதைச்சிரு, இல்லன்னா நம்ம கதை இங்க உண்டு இல்லன்னு ஆயிடும். போ. விடுங்க விடுங்க, நீங்களா உள்ள போங்க. அவனை விடுங்க விடுங்க, நீங்களா உள்ள போங்க. உள்ள போங்க. போங்கப்பா, எல்லாரும் உள்ள போங்க. போங்க. சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே.